உங்கள் மெகா 24 தொலைக்காட்சியில் மாட்டுப் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள். காலை 7 மணிக்கு சிறப்பு தினம் ஒரு திருக்கோவில். காலை 7:30 மணிக்கு வலைத்தளம் ட்ரெண்டிங் ஸ்பெஷல். பொங்கல்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனை வழிபடணும் அன்னைக்கு. அது பெரும்பாலும் தமிழர் திருவிழா. அது காலை 8:30 மணிக்கு சமத்துவ பொங்கல். தொடர்ந்து 15 வருடங்களாக பறவைகளுக்கு உணவளித்து வரும் பறவை மனிதர் திரு சேகர் அவர்களுடன் ஒரு அற்புத சந்திப்பு. காலை 9:30 மணிக்கு பாச பறவைகள். பகலோடு இரவுகளும் ஓடோடி செல்கிறதே. யார் அந்த பொண்ணு? ஏய், who are you? ஹலோ. சும்மா மனிஷான்னு புலம்பிக்கிட்டே இருக்க. உன்னை உருவாக்குனதே மனுஷா சூரிய லவ் பண்ணணும் தான். என்ன உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்க மனிஷா? சூப்பர் சூப்பர் சீனரி சூப்பர். காலை 10 மணிக்கு உபேந்திரா, பெலிசிட்டி மேனன், ஆனந்த் நாக் மற்றும் பலர் இணைந்து நடித்த ஹாலிவுட் சிறப்பு திரைப்படம். பெட் அனிமல்ஸா எல்லாரும் என்ன கேட்பாங்க, அம்மா எனக்கு நாய் வாங்கி கொடுமா இல்லை பூனை வாங்கி கொடுமா அப்படின்னு கேட்பாங்களாம். ஆனால் இவங்க தான் வந்து மாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க பெட் அனிமலாக கேட்டிருக்காங்க. மாடும் கண்ணுமா கேட்டதுனால 2017 வளர்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரே ஒரு மாடு ஒரு கண்ணோட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 100 ஆயிடுச்சு நம்ம கிட்ட. நண்பகல் 12:30 மணிக்கு மாடர்ன் மாட்டு பொங்கல். பெரிய பெரிய இயக்குனர்கள் இமயம் என்கின்ற பாரதிராஜா சார் முதற்கொண்டு நீ வந்தாவே ஒரு ஏதோ கலகலப்பா இருக்கடா அப்படிம்பார். நான் அதுக்கு அடிக்கடி சொல்லுவேன், பெண்களிடம் பேசும்போதெல்லாம் நம்பிக்கை பெறுகிறேன், ஆண்களிடம் பேசும்போதெல்லாம் நம்பிக்கை தருகிறேன். நல்ல பேர் எனக்கு வந்து கொடுத்த அன்பை நான் அப்படியே இடமாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மதியம் 1 மணிக்கு பாடலாசிரியர் ஸ்நேகனுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பசங்க எப்படி மேடையில் ஆடுறாங்கன்னு பாக்குறடா. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நல்லா ஆடுவா சார் இவன். இதோட விளைவுகள் பெருசா இருக்கும். மறந்துடாதீங்க, இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன். மதியம் 2:30 மணிக்கு சஞ்சீவ், சேத்னா, சம்பத்குமார், கல்பனா, சிங்கமுத்து, மனோபாலா மற்றும் பலர் இணைந்து நடித்த நீயும் நானும் சிறப்பு திரைப்படம். மெகா டிவில இருந்து கால் பண்ணாங்க, நம்மள இன்டர்வியூ எடுக்க போறாங்களாம். அப்படியா? எங்க நம்ம பையன் நல்லா ஃபேமஸ் ஆயிட்டான் போலங்க. வேலுக்குள்ள இருக்க சிண்டு யாரு? உண்மையிலே வேலு அந்த மாதிரி கோளாறு பிடிச்ச கேரக்டரா இல்ல டீசென்ட் கையா? இல்ல, நான் ஒரு பெரிய கோளாறு. மாலை 5 மணிக்கு குதூகலமான குழந்தைகள் பொங்கல். ஹீரோயினாவே ஒரு காலகட்டத்தில் நடிச்சிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் காமெடியா நீங்க மாறிட்டீங்க. ஹீரோயினா நடிக்கணும்னு நான் வந்த புதுசில் நினச்சிருந்தேன்னா அப்போவே காணாமல் போயிருப்பேன். இந்த டாஸ்க் வந்து டஃப்பான டாஸ்க். இதில் நிறைய டாஸ்க்கை தாண்டி தான் நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். மாலை 4 மணிக்கு நடிகை கோவை சரளாவுடன் ஒரு கலகலப்பான சந்திப்பு. சில தவறான அரசியல்வாதிகளாலதான் நம்ம நாடு இன்னைக்கு மோசமான சூழ்நிலைக்கு வந்திருக்கு. நாட்டுல மழை இல்லாம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிதி அமைச்சர் புதுசா 10 அம்ச திட்டம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அத பத்தி உங்க அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். காந்திஜி மாதிரி ஒரு அகிம்சாவாதியா பொறுத்துக்குவேன். அதே அடுத்தவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னா நான் கொஞ்சம் அதிரடியாவும் தாக்குவேன். நீ பேசுறிய நீதி நியாயம் நேர்மன்னு இதெல்லாம் அந்த நாட்டுல எந்த காலத்துல வாழ்ந்துருக்கு சொல்லு பார்க்கலாம். மாலை 6 மணிக்கு பாக்கியராஜ், சுகன்யா, கவுண்டமணி, ரேகா, செந்தில், சோனியா மற்றும் பலர் இணைந்து நடித்த ஞானப்பழம் திரைப்படம். இது எங்க ஏரியா பாரிஸ். ஏன்னா எவ்ரி டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை தான் இந்த ஸ்ட்ரீட்குள்ள நம்மளால வரவே முடியாதுங்க. இது எங்க ஏரியா. அனதர் சைடு ஆஃப் பாரிஸ் கார்னர் அப்படின்னு சொல்லலாம். இது எங்க ஏரியா. இது எங்க ஏரியாங்க. இது எங்க ஏரியா. இங்கே லவ் பண்ணி இங்கே கல்யாணம் பண்ணி இதான் எங்க வீடு. நாங்க இங்கே தான் இருக்கிறோம். எங்க அம்மா மாரி பாரிஸ் ஏரியா. ஏன்னா அப்படி சொல்றீங்க? அவ்வளோ லவ் பண்றோம். இரவு 9 மணிக்கு இது எங்க ஏரியா. மாட்டுப் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டு மகிழுங்கள்.